இன்றைக்கி நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிசிசி வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ற மெயின். பிசிசி அப்படின்னும் போது ஃபுட்டிங்கோட பிசிசி ஃபுட்டிங் ட்ராயிங் இருக்குது. இப்போ இந்த ஃபுட்டிங் ட்ராயிங்கில் வந்து இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, இந்த பிசிசிட்ட நிற்கிறோம். ஓகே, இந்த பிசிசிட்ட நிற்கிறோம். எஃப்ஐ அப்படின்னும் போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது 210 240 இருக்குது. ஸோ பிசிசி என்ன பண்ணுறோன்னா 210 240. ஸோ 210 240 வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 240 + 30 15 சென்டி வந்து எக்ஸ்ட்ரா பிசிசி வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 15 வந்து இங்கேருந்து இந்த பக்கமும் அங்கேருந்து அந்த பக்கமும் வந்து 15 எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். அந்த மாதிரி 210 போது 15 30 சென்டி 240, இந்த பக்கம் வந்து 240 வைக்கிறோம். ஓகே, இதுக்கப்புறம் அதில் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னும் போது இந்த காலம் வந்து C6 காலம் அப்படின்னு கொடுத்துருக்கு. C6 அப்படின்னு காலம் என்னென்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 35 இருக்குது. ஸோ 35 அப்படின்னும் போது இப்போ இந்த லைன் டோரி நம்ம வந்து எப்படி இந்த மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, மேலே ஒரு லைன் டோரி போகும். இதில் வந்து நம்ம இதை வந்து கொண்டு வரோம். அது எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சென்டர் எடுக்கணும். சென்டர் மார்க் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வந்து 240 போது ஒரு 120 நம்ம இங்கே வந்து சென்டர் மார்க் பண்ணுறோம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வந்து 20, இந்த பக்கம் 20. இது வந்து இங்கே காலம் வந்து இப்போ 40 இருக்குது அப்படின்னா 40னா இந்த பக்கம் 20, இந்த பக்கம் 20. அப்புறம் 10 சென்டியில் வந்து லைன் டோரி போகுது அப்படின்னும் போது இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லைன் டோரியில் வந்து இந்த பக்கம் 10 சென்டியில் காட்டியிருக்கு. ஸோ சென்டர் மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் 40 போது இங்கேருந்து 10 சென்டியில் வந்து நம்ம இந்த கீழே வந்து அடிக்கிறோம். அதே மாதிரி அங்கேயும் இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்குமே. இப்போ வந்து இந்த பாக்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த F7 ஒரு ஃபுட்டிங் கொடுத்துருக்கு. அதோட டீட்டெயில் வந்து 190 270 போது இந்த பக்கம் 3 மீட்ரு, இந்த பக்கம் வந்து 3 மீட்டருன்னும் போது 1.5 சென்டர் மார்க் பண்ணுறோம். ஓகே, சென்ட்ரு இது தான். இப்போ இதிலே பார்த்திங்க அப்படின்னா, இந்த இதில் வந்து F7 வந்து சென்டராகவே போகுது. லைன் டோரி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த காலத்தில் சென்டரில் போகுது. ஸோ சென்டரில் வச்சு இங்கேருந்து வந்து ஒரு 150, இங்கேருந்து வந்து 150. ஸோ சென்டர் மார்க் பண்ணி மேலே இந்த லைன் டோரி இருக்குல்ல, இதில் வந்து கரெக்டாக இந்த கீழே வந்து இதில் இறக்கி விட்டுரும். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணி அதுக்காக செட் பண்ணும்போது ஒரு ஃபுட்டிங்கோட ஃபுல் லைனும் பிசிசியும் உங்களுக்கு கிடச்சிரும்.